அடுத்து தேங்காய். தேங்காய் மேல ஒரு கற்பூரம் வச்சு அதை உங்க அலுவலகத்துக்கோ வீட்டிற்கோ சுத்தி போட்டு எடுத்துட்டு போய் முச்சந்தில ஒடிச்சிடுங்க. தேங்காய் சிதற மாதிரி உங்க கந்திருஷ்டி எல்லாம் சிதறிடும். அடுத்து பூசணிக்காய். கந்திருஷ்டிய போக்குறதுல முதல் இடத்துல இருக்கிறது பூசணிக்காய் தான். வழக்கம் போல பூசணிக்காய ரெண்டா வெட்டி அதுல சில சில்லறை காசுகள் குங்குமம் தடவி சுத்தி போட்டு முச்சந்தில கொண்டு போய் உடைச்சிடுங்க. அது சிதற மாதிரி உங்க கந்திருஷ்டி எல்லாம் சிதறிடும். இத நீங்க வீட்டுக்கும் செய்யலாம், அலுவலகத்துக்கும் செய்யலாம். இது பொதுவாக கந்திருஷ்டி போறதுக்கு சுத்தி போட வேண்டிய பொருட்கள். அடுத்து பக்ஷி தோஷம். பக்ஷி தோஷம்னா என்னன்னா, பிறந்த குழந்தைகளோட துணியை நம்ம கொடியில காய போட்டிருப்போம், மாடியிலயோ வீட்டு பால்கனிலயோ நம்ம காய போட்டிருப்போம். அப்படி காய போட்ட துணியை சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீங்க எடுத்துடணும். ஏன்னா 6 மணிக்கு மேல தன்னோட கூட்டுக்கு திரும்பி போற பறவைகளோட கண் பார்வை இந்த துணியில படுமா, அது குழந்தைகளுக்கு கந்திருஷ்டியை ஏற்படுத்துமா. அதனால பிறந்த குழந்தைகளோட துணியை சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீங்க எடுத்துடணும். இதுக்கு பேரு தான் பக்ஷி தோஷம்.